ஹலோ கைஸ், வெல்கம் டு டீமன் கேஸ்டில். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக தான் டீமன் ஸ்லேயரோட அஷ்ரா ட்ரைனிங்காக இருக்கு முடிஞ்சுது. ஸோ அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி கேஸ்டில் இருக்கு மங்கா வந்து நம்ம சேனலில் கண்டினியூ பண்ணலாம்னு சொல்லிட்டு நிறைய பேர் சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களோட ரெக்வஸ்ட்டுக்காக தான் இந்த ஒரு வீடியோ கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து நான் லைக் டார்கெட் வைக்கிற கைஸ், நீங்கள் போகிற லைக் தான். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் போடுங்க, இன்னும் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ கைஸ், ரொம்ப பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இதில் என்ன சீன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே இன்ஃபினிட்டி கேஸ்டுக்குள்ளே போகிறது தான். ஸோ போகும்போது டான்ஜிரோ பார்த்தீங்கன்னா அவருக்கு என்ன நடக்குதுன்னு தெரில. அவர் வந்து சடனாக பார்த்தீங்கன்னா என்னால் எதுவுமே சென்ஸ் பண்ண முடியல. அதாவது ரைட்டாக லெஃப்டான்னு கூட எனக்கு தெரியல, ஆனால் நான் கீழே முழுந்து சாக போகிறேன்னு மட்டும் எனக்கு தெரியும்னு சொல்கிறாரு. ஸோ இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு ஐடியா வருது. அதாவது வாட்டர் டெக்னிக்கை யூஸ் பண்ணி அந்த தரையிலேருந்து தப்பிச்சிடலாம்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் அவர் யூஸ் பண்ண போகும்போது தான் நம்மளோட வாட்டர் அஷ்ரா வந்து அவர் சேவ் பண்ணிடுறாரு. பட் கைஸ், நான் கொஞ்சம் கூடமே அதை எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏன்னா வாட்டர் அஷ்ரா எல்லாருமே தனித்தனியாக விழுற மாதிரி தான் காமிச்சிருந்தாங்க. பட் அடுத்த சீன்லேயே பார்த்தீங்கன்னா டான்ஜிரோவை சேவ் பண்ணிட்டாரு. மோத்தா உன்னை பெத்தாலா இல்லை யானை கத்துச்சாடா. ஸோ அதை தொடர்ந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டான்ஜிரோவை சேவ் பண்ணதுக்கப்புறம் டான்ஜிரோ பின்னாடி வந்து ஒரு டீமன் வருது. ஸோ அந்த டீமன் வந்து டான்ஜிரோ சென்ஸ் பண்ணி அதை வந்து வாட்டர் டெக்னிக்கோட ஃபர்ஸ்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணி கில் பண்ணிடுறான். ஸோ கில் பண்ணதுக்கப்புறம் தான் அவனுக்கு ஒரு பெரிய ஷாக்காக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த டீமனை கில் பண்ண அதுலேருந்து நிறைய டீமன் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது. ஸோ அதை பார்த்த வாட்டர் அஷ்ரா வந்து இதை மொத்தமாக கொள்ளணும்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வந்து வாட்டர் டெக்னிக் யூஸ் பண்ணி அதை போட்டு தள்ளிடுறானுங்க. இப்படி சடனாக ஃபைட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம அஷ்ராவை பார்த்து நம்ம டான்ஜிரோ வந்து புகழ்ந்து தள்ளுறாப்புல. இது வழக்கம் போல தான், நீங்கள் வந்து தான் மான்ஸ்டர், நீங்கள் எப்படி இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கீங்கன்னு கேட்டு புகழ்ந்து இல்லை நம்ம அஷ்ராவை வந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அதனாலே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்னேக் அஷ்ராவை காமிக்கிறாங்க. இவர் வந்து அந்த கேசலில் போயிட்டு இருக்கும்போது ஒரு சவுண்டு கேட்குது. அதாவது லவ் அஷ்ரா வந்து யாராவது காப்பாற்றுங்கன்னு சொல்லி கத்துறாங்க. ஸோ அதை கேட்டவர் வந்து இவர் வந்து அவங்களோட மன்மதன் இல்லையா, ஸோ அவரை காப்பாற்றுறதுக்காக அங்கே போயிட்டாங்க. இப்படி போகும்போது தான் லவ் அஷ்ரா பார்க்கும்போது பின்னாடி ஒரு டீமன் இருக்குது. ஸோ அதை வந்து இவர் 5th ஃபார்ம் யூஸ் பண்ணி போட்டு தள்ளுறாரு. இப்படி போட்டு தள்ளதுக்கப்புறம் லவ் அஷ்ரா வழக்கம் போல் லவ்வை போலியே. எனக்கு இந்த பேனலை படிக்கும் போது வைத்தறிச்சல் கைஸ், ஏன்டா இவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு, இங்கே வந்து லவ் பண்ணிட்டு இருக்கீங்களேன்னு தான் எனக்கு தோணுச்சு. அழகாதடா இருக்கு டேய், உங்க ஆஜுக்கு ஒரு அளவு இல்லையாடா. ஸோ இதே சமயம் அடுத்த என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோன் அஷ்ராவும் மிஸ்டர் அஷ்ராவும் அந்த கேசலில் வளம் வந்துட்டு இருக்காங்க. அதாவது சுற்றி அடுத்த ஒரு கேரக்டரை கண்டுபிடிக்கும்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. இப்படி போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சடனாக நம்ம மிஸ்டர் அஷ்ரா வந்து எப்படி நம்மளோட கேப்டன் இறந்தாரு அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு அப்போலேருந்தே ஒரு ஃபாதர் ஃபிகராக தான் இருந்தார், இவருக்கு இறக்க போகிறோன்னு தெரிஞ்சும் தன்னோட வாழ்க்கையை சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காரு நம்மளுக்காக. ஸோ அந்த எப்படியா அந்த கேசலில் இருந்து எல்லா டீமனையும் கொண்டு வரணும்னு சொல்லி நம்ம ஸ்டோன் அஷ்ரா சொல்கிறாரு. இதே சமயம் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் அஷ்ரா என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, ஆமாம் இதுவரையும் என்னோட டீமன் வந்து என்னோட பிரதர் தான் கொண்டு போயிருக்குன்னு நான் நினச்சேன், இப்போதைக்கு வந்து என்னோட செகண்ட் ஃபாதரையும் கொண்டு போயிருக்கு, நான் சும்மா விட மாட்டேன், நான் அவங்களுக்கு வந்து ப்ராமிஸ் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. ஸோ அடுத்து என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டோன் அஷ்ரா வந்து நம்ம எல்லாருமே ஒரே ஃபீலிங்ஸில் தான் இருக்கோம். ஸோ நான் எல்லாருமே கொல்றோன்னு நினைக்கிறது மூசானா மட்டும்தான். ஸோ அவரை போட்டு தள்ளதுக்கப்புறம் தான் அவரோட ஆன்மா சாந்தி அடையும் சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா நம்ம அவரோட எதிர்பார்த்துட்டு இருக்கேன் நம்ம ஜெனிட்ஸு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி கேஸ்டில் என்ட்ரி ஆகும்போதே ரொம்ப கூலஸ்ட்டாக என்ட்ரி ஆனார். ஸோ இந்த சம்பவத்தை தான் பண்ணுவார்னு பார்த்தா அதுதான் கிடையாது. இந்த ஃபர்ஸ்ட் சாப்டரில் வந்து அவர் ஓடுற மாதிரி தான் காமிச்சாங்களே தவிர இவர் எந்த சம்பவமும் பண்ணல. ஸோ அடுத்த பேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்சைட் அஷ்ரா தான் காமிக்கிறாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா டீமன் ஸ்மெல் அதிகமாக சென்ஸ் பண்ணனால ஒரு இடத்துக்கு நடந்து போயிட்டுருக்காங்க. அப்படி நடந்து போயிட்டு இருக்கும் போது தான் அந்த ரூமில் ஒரு சவுண்டு வருது. அதை பார்த்தோன்னே இவங்க என்ன டார்க்காக இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் உள்ளே போகிறாங்க. எனக்கு வந்து இந்த கேரக்டர் கொள்ளணுன்னு இவங்களுக்கு ஏதாவது ஆசையா இல்லை எல்லா கேரக்டருக்கும் இப்படி டம்மியாக காமிச்சிட்டு இவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபைட்டை ஸ்டார்ட் பண்ணணும்னு பண்ணாங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வெறும் லோவர் லெவல் டீமனை தான் கொடுத்தாங்க. பட் இவங்க ஃபேஸ் பண்ணுறது 4 லெவலோ இல்லை 5 லெவலோ கிடையாது, அதுக்கும் மேலே செகண்ட் அப்பர் 3 தான் ஃபேஸ் பண்ண போறாங்க. ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. நான் யாருக்கு என்ன த்ரோ, இது எனக்கு பார்த்தோன்னா பயங்கரமான ஷாக். அவர் என்ட்ரியோட பயங்கரமாக இருந்தது. ஷுவராக சொல்கிறேன், இந்த ஒரு சீனை வந்து நம்ம அனிமேல பார்க்கும்போது சரியான கூஸ்பம்ஸாக இருக்கும். ஏன்னா நானே மேங்கால படிக்கும்போது அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் சாப்டர் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இந்த சாப்டர் இதோட முடிஞ்சுது. ஸோ கைஸ், நீங்கள் போகிற லைக்கில் தான் நான் வந்து 2 சாப்டர் ஒன்றா போகிறதுக்கு யோசிக்க முடியும். இல்லைனா பார்த்தீங்கன்னா டெய்லி ஒவ்வொரு சாப்டராக தான் வரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்கள், ஒரு பிரச்சனையுமே கிடையாது. அது மாதிரி இந்த வீடியோவில் ஏதாவது குறை இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக அதை மாற்றிக்கிறேன். ஸோ கைஸ், அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். அது பி சேஃப் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.